கண்ணியமானவர்களே, பணம் அல்ல அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருக்கக்கூடிய, இன்னும் ஒவ்வொரு ஏழையும் ஒவ்வொரு கடனாளியும் பராத்துடைய இரவில் கட்டாயம் ஒரு பொருளை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இந்த ஒரே ஒரு அமல் போதும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பணம் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரே ஒரு அமலை இந்த ஒரே ஒரு பராத்தில் நீங்கள் முடித்து கொண்டீர்கள் அப்படின்னா பணம் நாலாபுரத்திலிருந்தும் உங்களுடைய வீட்டை தேடி வந்து சேரும். வீடே இல்லை, என்கிட்ட வாகனமே இல்லை, என்கிட்ட சொந்தமாக இடம் இல்லை, இன்னும் என்கிட்ட நிறைய பணங்கள் இல்லை இப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் கூட ஒரு நாளில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது போன்ற ஒரு மாடி வீடை நம்ம கட்டலாமா, இதை விட பெரிய மாடி வீடை கட்டலாமா, இன்னும் இதை விட நல்ல லக்ஸரியான வாகனத்தை வாங்கலாமா, இன்னும் இதை விட லக்ஸரியான அதிக ஏக்கர் உள்ள இடங்களை வாங்கலாமா அப்படின்னு எண்ணக்கூடிய அளவிற்கு செல்வத்தை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல். இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும்னா, ஒரு பொருளை கொண்டு தான் செய்யணும். அந்த பொருளை கொண்டு இந்த பராத்துடைய இரவில் நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னா பணத்திற்கு பஞ்சமே இருக்காது, தட்டுப்பாடே இருக்காது. எந்த அளவிற்குன்னா, நல்ல அதிகமாக செலவு செய்தாலும் உங்களிடத்திலிருந்து பணம் குறையவே குறையாது. இன்னும் உங்களினுடைய பீரோலிருந்து நீங்கள் பணத்தை எடுத்தீங்க அப்படின்னா பணம் அந்த பீரோவில் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் இது உண்மையான இன்னும் நிறைய நபர்களினுடைய நிறைய பணக்காரர்களினுடைய இல்லங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்தான். இந்த ஒரு நிகழ்வுங்கிறது எல்லாருடைய பணக்காரர்கள் வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த செல்வந்தர்கள் ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு அமல். இந்த ஒரே ஒரு அமலை இந்த ஒரு நாள்லேருந்து, இந்த பராத்துடைய இரவுலேருந்து நீங்கள் தொடங்கி பாருங்கள். அடுத்து ஒவ்வொரு பராத்துலேயுமே நீங்கள் விட மாட்டீங்க. ஒவ்வொரு பராத்துலேயுமே யோசிப்பீங்க, நல்ல வேலைக்கு இந்த அமல் நம்ம கண்ணில் பட்டுருச்சு, நல்ல வேலைக்கு இந்த அமலை நாம் செஞ்சிட்டோம், அல்லாஹ் இவ்வளோ பறக்கத்தை தர்றானே, இவ்வளோ செல்வத்தை தர்றானே அப்படின்னு நீங்களே யோசித்து சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அதிகமான செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பணக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு ரகசியமான அமல். இதற்கு தேவையான பொருட்கள் என்ன, எந்த பொருளை வச்சு செய்யணும் அப்படின்னா சுருமாக்கள். இந்த சுருமாக்கள்ங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருமே பயன்படுத்தியிருப்போம். இந்த சுருமா கற்கள்னால நிறைய பலன்களை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த சுருமா கல் எப்படி வந்தது அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், உன்னை பார்க்கணும் போல எனக்கு ஆசையாக இருக்குது, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, உன்னை பார்க்கணும்டா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லிடுறான், மூசா, என்னை நீங்கள் பார்க்க முடியாது, என்னைய பார்க்க கூட உங்களால் முடியாது, அந்தளவுக்கு சக்தி பெற்றவர்கள் நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். யா அல்லாஹ், அதெல்லாம் முடியாது, நான் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா தூர் சீனா மலைக்கு வர சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ்வை காட்டுவதற்காக வேண்டி. அல்லாஹ் தஆலா வந்தபோது அந்த ஒரு ஒளியின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்த பிறகு அல்லாஹ் தஆலா திரும்புகிறான். ஒரு மலையின் மீது அந்த ஒளி பட்டு அந்த மலை இரண்டாக இன்னும் சுக்குநூறாக நொறுங்கிருச்சு. இது வந்து குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனம். சுக்குநூறாக நொறுங்கிருச்சு. அந்த கற்கள் இருக்குல்ல, அந்த கற்கள்ல இருந்து தான் சுருமா அப்படிங்கிறத எடுக்கப்படுறாங்க. சுருமாக்கள் இன்றைக்கு ஆன்லைனில் இன்னும் நிறைய கடைகளில் விற்பதற்கான காரணம், சவுதியில் இருக்கக்கூடிய தூர் சினா மலையிலிருந்து வெட்டி கொண்டு வரப்பட்ட ஒரு கல்லுக்கு தான் இந்த சுருமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த சுருமாக்கல்ல ஒரு 3 கற்கள் வைத்து கொள்ளுங்கள். சுருமா தூள்லாம் இதை பண்ணக்கூடாது. சுருமா கற்களில் 3 சுருமா கற்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 3 சுருமா கற்களை எடுத்துக்கொண்டு பராத்துடைய இரவில் நீங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருங்க. இபாதத்துகளை செஞ்சு முடிச்சிருங்க. ஃபைனல் டச்சாக ஒரு அமல் செய்வீங்கள்ல, ஃபைனலாக இந்த அமலோட நம்ம இந்த பராத்தை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு இருப்பீங்கள்ல, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதற்கு முக்கியமாக முதல்ல உங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள். வீட்டை காலையிலே இன்ஷா அல்லாஹ் கழுவிருங்க. நல்லா கூட்டி நல்லா சுத்தம் பண்ணி வீட்டை சுத்தமாக வச்சு கழுவிருங்க. கழுவி முடித்த பிறகு 3 சுர்மாக்கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். 3 சுர்மாக்கல்லை எடுத்துக்கொண்டு நல்ல ஒழுவோடு, நல்ல உடல் சுத்தத்தோடு, உடை சுத்தத்தோடு 3 சுர்மா கற்களை ப்ளஸ் ஒரு டம்ளர் அல்லது ஒரு வாட்டர் கேன் தண்ணீரை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஓதுங்க.
இந்த திக்ரை ஓதி முடித்த பிறகு அந்த சுர்மா கற்களில் 3 முறை ஊதுங்க. பிறகு அந்த தண்ணீரில் 3 முறை ஊதிட்டு முதல் சுர்மா கற்களை கொண்டு போய் உங்கள் பணம்லாம் வைப்பீங்கல்ல, அந்த பணம், நகை, இந்த பத்திரம், இந்த டாக்குமெண்ட், முக்கியமான விஷயங்கள்லாம் வைப்பீங்கல்ல, அப்படி இருக்கக்கூடிய அந்த பீரோலினுடைய அந்த உள்பகுதியில் ஒரு சுர்மாக்கல்ல வச்சுருங்க. 2வது சுர்மாக்கல்ல உங்கள் சமையலறை இருக்குல்ல, சமைப்பீங்கல்ல, அந்த சமையலறையில் ஏதாவது ஒரு மூலையை பார்த்து அந்த இடத்துல வைத்து கொள்ளுங்கள். 3வதாக உங்களினுடைய படுக்க அறை இருக்குல்ல, அந்த படுக்க அறையில் பெட்டுக்கு கீழேயோ அல்லது கட்டலுக்கு கீழேயோ அல்லது எங்கேயாவது ஒரு மூலையில் ஸ்லாப்பில் எங்கேயாவது வச்சுருங்க. இதை வைத்த பிறகு ஒரு அடுத்த நாள் 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்து நீங்களே பாருங்கள், உங்களினுடைய செல்வங்களில், உங்களினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்படுவதை நீங்களே உங்களினுடைய கண்ணால் பார்ப்பீங்க. பரக்கத் அதிகரித்து கொண்டே இருக்கும். எப்படின்னா, இப்போ கடை வைத்திருக்கிறார் அப்படின்னா அவரினுடைய வியாபாரம் சூப்பராக ஓடும். அந்த வியாபாரியினுடைய கடையில் எந்த விதமான வியாபாரமும் அந்தளவு இருந்திருக்காது. ஆனால் இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அடுத்த நாளிலிருந்தே அவரினுடைய கடையில் ஈ மொய்ப்பது போன்று மக்கள் மொய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கே நேரம் இருக்காது, எப்போ வீட்டுக்கு போகலாம், என்ன மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்களே, கடையை எப்போ சாத்தலாம் அப்படின்னு இவரே ஓய்வு எடுக்கக்கூடிய அளவு, சலுப்பாகக்கூடிய அளவு, போதும்ப்பா ஏன்பா வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த வியாபாரத்தில் பரக்கத்தை செம்மையாக தந்துடுவான். இன்னும் தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த ஒரு தொழிலில் ப்ரமோஷன் ஏற்றப்படும். இப்போ ஒரு பொசிஷனில் இருப்பார், இப்போ பாட்டமில் இருப்பார், கீழே இருப்பார், அல்லாஹ் தஆலா இந்த ஒரு அமலை செய்கிறதுனால டாப்பில் கொண்டு போய் வச்சுருவான். எந்த அளவிற்கு பாட்டமில் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவரை கொண்டு போய் டாப்பில் வச்சுருவான். எந்த அளவு பிஸ்னஸ் பாட்டமில் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு போய் டாப்பில் வச்சுருவான். இப்படி நம்மினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹ் தஆலா சக்ஸஸை தந்துடுவான், வெற்றியை கொடுத்துருவான். ஆக கண்ணியமானவர்களே, இப்படி அல்லாஹ் நம்மினுடைய செல்வத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும், நம்மினுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னா நம்மினுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதனின் பொருட்டாலாவது அல்லாஹ் தஆலா உங்களினுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை தருவான். இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல இந்த தண்ணீர் பாட்டிலும் 3 சுர்மா கற்களும் வைத்து கொள்ளுங்கள். சுர்மா இல்லை அப்படின்னா நம்மினுடைய டிஸ்கிரிப்ஷனில் சுர்மாக்களில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நான் சுர்மாக்களில் பின் பண்ணி வைக்கிறேன், அந்த இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 3 சுர்மாக்களில் வச்சுக்கோங்க. வைத்த பிறகு முதலாவதாக 3 யாசின் ஓதுங்க. 3 யாசின் அமைதியாக 3 யாசின் ஓதி முடித்த பிறகு இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. 2வதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லாஹ யர்ஸுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப் வல்லாஹு யர்ஸுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப் வ தர்ஸுகு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப் என்று ஓதிக்கொள்ளுங்கள். இதை 3 முறை. அடுத்ததாக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கினாய வ கினா வ மௌலாய என்ற இந்த ஒரு திக்ரை 3 முறை. அடுத்ததாக அல்லாஹும்ம க்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபலலிக அம்மன் சிவா என்ற இதை 3 தடவை. பிறகு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலன் முத்தகப்பலா இதை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா ஆதைத்தஹு இதை 3 முறை. பிறகு அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான பல்லிக்னா ஷஹ்ரு ரமலான் இதை 3 முறை. பிறகு அஸ்தகுஃபிருல்லாஹ் என்ற இஸ்திக்ஃபாரை ஒரு 30 முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு தெரிந்த சலவாத் எதுவாயினோ அதை ஒரு 30 முறை ஓதிட்டு அதை அந்த சுருமாக்கல்ல ஊதிருங்க. பிறகு அந்த தண்ணீரில் ஊதிருங்க. பிறகு நம்ம சுருமா கற்களை எங்கே வைக்க சொன்னோமோ அந்த இடங்களில் வைங்க. அடுத்த நாள்லேருந்து அல்லாஹ் தஆலா உங்களினுடைய செல்வத்தில் பரக்கத்தை வர வைக்க ஆரம்பிச்சிருவான். ஆக கண்ணியமானவர்களே, நாம் சொன்ன திக்ர்களினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு அந்த திக்ர் முழுவதையும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நம்ம பின் பண்ணி வைக்கிறோம். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பராத்தினுடைய இரவை வீண் பண்ணிடாமல்
உங்களினுடைய செல்வங்கள் பெருக, உங்களினுடைய ரிஸ்க் அதிகரிக்க இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்திருங்க. இன்னும் இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய ரிஸ்கில், இன்னும் அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.